வைகாசி அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு புண்ணிய நதிகள், குளங்கள், கடற்கரைகள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது இந்துக்களின் வழக்கம். இதில் மயிலாடுதுறையில் 16 தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள காவிரி துலா கட்ட ரிஷப தீர்த்த உலக புகழ் பெற்றதாகும். இந்நிலையில் இன்று வைகாசி அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அழைத்து வழிபாடு செய்தனர். தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் கரைப்பதற்கு தண்ணீர் இல்லாததால் புனித புஷ்கர் தொட்டியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் பொதுமக்களின் கோரிக்கையை நகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை. மேலும் காவிரி ஆறு தூய்மை இன்றி காணப்படுவதால் முன்னோர்களை வழிபட்ட பக்தர்களுக்கு கடும் அவதிக்கு உள்ளாகினர்.